students, today வந்து Google Meet class 7th topic வந்து miscellaneous practice problems பார்க்க போறோம். அதில் first question, what should be added to -1 to get 10 ன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் வந்து நான் ஒரு few questions தான் questions எழுதியிருக்கேன். other question எழுதலை. ஸோ புக்கு வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் ஷுட் பி ஆடட் டு -1 டு கெட் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அன்னோன் வேல்யூ வந்து -1 கூட ஆட் பண்ணும்பொழுது வி கெட் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் டேக் ஏ நம்பர், அந்த அன்னோன் நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆடட் டு -1ங்கிறனால -1 ஆடட் டு ஏ நம்பர் தட் கிவ்ஸ் ஏ 10. ஸோ -1 ஆஸ் இட் இஸ். ஸோ ப்ளஸ் ஏ நம்பர் ஆர் டேக்கன் பி எக்ஸ்மா. So -1 plus x that is equal to 10. So the numbers வந்து interchange பண்ணும்பொழுது the sign change ஆகும். -1 என்னவா மாறும் அப்படின்னா அது -1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும் பொழுது +1 மாறும். அப்போ 10 + 1 11 ஆயிரும். அப்போ என் நம்பர் x is equal to 11. ஓகேவாமா? அடுத்து பாருங்கள், -70 + 20 that is equal to dash -10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் அன்னோன் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்பர்ஸ் எல்லாம் ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணும்போது -10 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது +10 ஆயிரும். பாசிட்டிவாக இருக்க சேம் சைனை வந்து ஆட் பண்ணிக்கோமா, டிஃப்ரெண்ட் சைனை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா? ஸோ அப்போ என்ன ஆகும், -70 + 30 வரும். ஸோ both are டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும்போது we should take difference and put the greater number sign. So we get -40. So that unknown number is -40. ஓகேவாம்மா? Then subtracting 94,860 from 86,945 -86,945. ஆல்ரெடி நம்ம இந்த ரூல்ஸ், அடிஷன் ரூல்ஸ், சப்ராக்ஷன் ரூல்ஸில் பார்த்துருக்கோம். இந்த ஆஃப்டர் ஃப்ரம்க்கு அப்புறம் இருக்கிறது ஃபஸ்ட் நம்பராக வரணும். ஆஃப்டர் நம்பருக்கு அப்புறம் இருக்கிறது ஃபஸ்ட் நம்பராக வரணும். இந்த செகண்ட் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் எழுதணும். அப்போ ப்ளஸில் இருக்கக்கூடிய 94,860 அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னு பார்த்தா மைனஸ். ஸோ இப்போ வந்து கம்பேர் பண்ணும்போது போத் ஆர் சேம் சைன். ஸோ ஆட் தீஸ் டூ நம்பர்ஸ் அண்ட் புட் த கிவன் சைன். ஸோ மைனஸ். ஓகேவாம்மா? ஸோ த ஆன்சர் இஸ் 1,81,805. தென் ஆட் பண்ண சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் சைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைனில் ஒன்றே தான் இருக்குது. அந்த அதர்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, ஒன்று மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரூல்ஸ் பிரகாரம் நான் என்ன பண்ணுறேன், சேம் சைன் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். டிஃப்ரெண்ட் சைன்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் சைன் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 505 வருது. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய 60 சப்ராக்ட் பண்ணும்பொழுது என்னோடய ஆன்சர் வந்து -445 வருது. ஏன்னா போத் ஆர் டிஃப்ரெண்ட் சைன். ஸோ யூ டேக் டிஃப்ரென்ஸ் அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி -445 ஆன்சர்மா. ஸோ அதர் மெத்தட் எப்படி போடலாம்னு கேட்டால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போடலாம். எப்படி -25 + 60 டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிக்கலாம், கிரேட்டர் நம்பர் சைனை போட்டு சப்ராக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம bring down that 95 வரும்போது அது நெகட்டிவாக இருக்கும். ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப்ராக்டிங் திஸ் டூ நம்பர் வி கெட் த மைனஸ் சைன். ஸோ எகெயின் வந்து அந்த லாஸ்ட் நம்பர் போடும்போது போத் ஆர் சேம் சைன், ஆடிங் திஸ் டூ நம்பர்ஸ் வி கெட் -445. ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம். சேம் சைனெல்லாம் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் சைனாலும் சப்ராக்ட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். அடுத்தது ஃபைண்ட் த சம் ஆஃப் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 நம்பருமே வந்து நெகட்டிவில் இருக்கனால ஆடிங் த 3 நம்பர்ஸ். ஏன்னா எல்லாமே சேம் சைனாக இருக்குது. சேம் சைனாகவே ஆட் அண்ட் புட் த கிவன் சைன். நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்டு கிவன் சைன் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து -17,999மா. ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? அடுத்தது ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப். ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறோம். ஃபஸ்ட்டு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவாக மாறிடும். ஏன்னா போத் ஆர் நெகட்டிவாக இருக்குது. போத் ஆர் நெகட்டிவாக இருந்தாலும் போத் ஆர் பாசிட்டிவாக இருந்தாலும் இன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் ஆன்சர் ஷுட் பி பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் பாசிட்டிவ் சைன் போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணால் 2100 வரும். அப்போ 2100 15ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது வி கெட் 31,500 இஸ் த ஆன்சர்மா. தென் 7th one, டிவைடு டிஃப்ரெண்ட் சைன். ஸோ இன் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் போத் ஆர் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் the answer should be நெகட்டிவாக தான் இருக்கணும். ஸோ மைனஸ் ப்ளஸ்ங்கிறதுனால நெகட்டிவ் சைன் போட்டேன். 72 8 9s are 72. ஸோ த quotient is 9. ஓகேவாம்மா? அடுத்து ஃபைண்ட் த பேர் ஆஃப் இன்டீஜர்ஸ் whose product is 2 pair of integers whose product is 15 கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 15 வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன். 1 15 5 3 5 3 5 1 15 5 3 3 5 15 1. அப்போ அவங்க வந்து வேல்யூ வந்து பாசிட்டிவில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவில் வரணும்னா போத் ஆர் நெகட்டிவாக இருக்கணும் அல்லது போத் ஆர் பாசிட்டிவாக இருக்கணும். ஒன்று போத் ஆர்
நெகட்டிவாக இருக்கணும், அல்லது போத்துமே என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் +15 வரும். நான் வந்து நெகட்டிவ்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன், பாசிட்டிவ்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும், பாசிட்டிவாக இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நான் உனக்கு 4 டேர்ம் கொடுத்துருக்கேன். இதை வந்து பாசிட்டிவில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் நெகட்டிவில் போட்டேன் 1 × -15 = +15 கிடைக்கும். இதை பாசிட்டிவ் போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவாம்மா? ஸோ பாருங்கள், 5 × 3 15, 3 × 5 15, அடுத்தது 15 1s are 15, 115s are 15. ஸோ நெகட்டிவில் போட்டாலும் போத் ஆர் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான், போத் ஆர் பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். அவங்க கேட்டுக்கிறது 2 தான். இதுலேருந்து 2 சூஸ் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம், இல்லை 2 மட்டும் எழுதினாலும் ஓகே, மிஸ்ஸு கொடுத்தது எல்லாமே எழுதினாலும் காப்பி பண்ணாலும் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக் பண்ண சொல்கிறாங்க. இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கொடுத்துருக்காங்கம்மா. லெஃப்ட்டில் நான் ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 3rd நம்பரோட ஆட் பண்ணும்பொழுது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் 20 கிடைச்சிது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் 2வையும் 3டையும் ஆட் பண்ணும்பொழுது எனக்கு 17 கிடைச்சிது. தென் ஃபஸ்ட் டைமோட ஆட் பண்ணும்பொழுது என்னோட ஆன்சர் 28 கிடைச்சிது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் போத் ஆர் ஈக்குவலாக இருக்குது. இந்த நம்பர் வந்து என்ன ப்ராப்பர்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதுமா. அடுத்தது பாருங்கள், இது இந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை சொல்லி கொடுக்கல, பட் அவங்க வந்து செக் பண்ணுன்னு சொன்னோன்னா நான் என்ன பண்ணேன், ப்ராக்கெட்டை செக் பண்ணும் பொழுது ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும்பொழுது -5 கிடைச்சிது. ஸோ அப்போ 3rd நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது -35 கிடைக்கிது. அதே மாதிரி இங்கேயும் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும்பொழுது 91 கிடைக்குது, -91. ஃபஸ்ட்டு நம்பரோட ஆட் பண்ணும்பொழுது -83 கிடைக்குது. போத் ஆர் நாட் ஈக்குவல்மா. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்பர்ட்டியும் நான் வந்து கிடையாது. நம்ம படிச்சிருக்கு வந்து க்ளோசர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடையாது. அட் த சேம் டைம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் போத் ஆர் நாட் ஈக்குவல்னு வருது. ஓகேவாம்மா? அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை நம்ம படித்தது கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா மைனஸில் வந்து அசோசியேட்டிவ் வந்து நாட் டிவைட்னு சொல்லியிருக்கோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ ஃபார் அடிஷன், சப்ராக்ஷன் அண்டு டிவிஷன். ஸோ இங்கே சப்ராக்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக லெஃப்ட் ரைட்டு ஈக்குவலாக வராது. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணும்போது -× +, -6 -8 வந்து -14 × -4, அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு +56 கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதுவே ரைட் ஹேண்ட் சைடில் செகண்டையும் 3டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -32, வெளியில் மைனஸ் இருக்க -, ப்ளஸ் வி கெட் +26. போத் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்டு ரைட் ஹேண்ட் சைட் போத் ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இது வந்து சப்ராக்ஷனில் வராது. தென் இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும், இது வந்து ஒரு இன்ட்டு ஒரு ப்ளஸ் இருக்கிறனால டிஸ்ட்ரிபியூட்டிவ். இருந்தாலும் ரைட் ஹேண்ட் சைடையும் பார்த்துடலாம். 3 × -4, 3 × -10 கொடுத்துருக்காங்க. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இட் ரெப்ரசன்ட் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன்னு சொல்லிடலாம். சரி, செக் பண்ணலாமா? ஸோ அப்புறம் வந்து ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணியிருக்கேன், -14 கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது -42 கிடைச்சிருக்கு. அதுவே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 2 ப்ராக்கெட்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது -12 ப்ளஸ் -30 கிடைச்சிருக்கு. இப்போ -12 -30 that is equal to -42. இப்போ left hand side equal to right hand side, both are equal, so it is represent the distributive property over multiplication, distributive property of multiplication over addition. அம்மா நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஸ்டின் எழுதலாமா? நீங்கள் வந்து புக்கில் வந்து கொஸ்டின் இருக்குது, புக்கை பார்த்து தயவு செய்து கொஸ்டின் எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் மிஸ்ஸு போட்டிருக்கேன், ஆனால் இங்கே கொஸ்டின் இல்லை, நீங்களும் அப்படியே எழுதலான்னு தயவு செய்து பண்ணாதீங்க. தயவு செய்து புக்கு கொஸ்டின் எழுதிருங்க. மிஸ்ஸுக்கு டைம் இல்லைங்கிறனால நான் கொஸ்டின் எழுதலை. கலைவாணி had 5,000 in her bank account on 1/1/2018. She deposited 2,000 in January and withdrawal 700 in February. What was the Kalaivani's bank balance on 1/4/2018 if she deposited ₹10,000 and withdrawal ₹5 in March? ஓகே மாமா, அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 5,000 rupees இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 டைம் டெபாசிட் பண்ணுறாங்க. ஜனவரியில் ஒரு தடவை 2,000 டெபாசிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மார்ச்சில் ஒரு தடவை 1,000 rupees டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து ஆடில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டெபாசிட்டுங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிறது, அதனால் நம்ம என்ன பண்ணோம், அதில் அடிஷனில் எடுத்துக்கணும். வித்ட்ரால் பிப்ரவரியில் ஒரு தடவை பண்ணுறாங்க, மார்ச்சில் ஒரு 500 rupees வித்ட்ரால் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம வந்து மைனஸில் தான் எடுத்துக்கணும். ஓகேவாம்மா? அப்போ அவங்களோட ஸ்டார்டிங் இனிஷியல் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது, 5,000. ஜனவரியில் ஒரு 2,000, மார்ச்சில் ஒரு 1,000 rupees அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ டெபாசிட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ கிடைக்குது, அந்த டெபாசிட் பண்ணின அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3,000 கிடைக்குது. அப்போ டோட்டலாக அவங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்திருக்கும்,
மார்ச் எண்டில் 8000 ருபீஸ் இருக்கும். அப்போ இடையில என்ன பண்ணாங்க, அவங்க வந்து மார்ச்சில் ஒரு 700 ருபீஸும் பிப்ரவரியில் ஒரு 500 ருபீஸும் எடுத்துடுறாங்க. ஆக்சுவலாக அதை நம்ம என்ன பண்ணுவோம், எடுக்கிறது எல்லாத்தையுமே வந்து மைனஸில் டினோட் பண்ணுவோம். அப்போ வந்து 1200 ருபீஸ் அவங்க எடுத்துடுறாங்க. அப்போ நம்ம நெட் பேலன்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, அவங்க டெபாசிட் இனிஷியலாக இருந்த பேலன்ஸ் ப்ளஸ் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அவங்களோட 2 மாதம் வித்ட்ரால் பண்ணாங்களே, பிப்ரவரிலையும் மார்ச்லேயும் வித்ட்ரால் பண்ண அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணும். அப்போ அவங்க டோட்டல் அமௌண்ட் 8000 ருபீஸ்லேருந்து வித்ட்ரால் பண்ண 1200 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட், அவங்களோட நெட் பேலன்ஸ் என்ன வருதுன்னா 6800 வருதுமா. ஓகேவாம்மா? டெபாசிட் எல்லாம் ப்ளஸில் எடுத்துக்கோங்க, வித்ட்ரால்லாம் மைனஸில் எடுத்துக்கோங்க. ஓகேம்மா? தென் 11th 1க்கு மிஸ்ஸு கொஸ்டின் எழுதலாமா? 11th 1 நீங்கள் தான் கொஸ்டின் எழுதிட்டு தான், தயவு செய்து 11th 1 கொஸ்டின் எழுதிட்டு எழுதுங்க. மிஸ்ஸுக்கு டைம் இல்லைங்கிறனால கொஸ்டின் எழுதலை. The price of an item X increases by 10 rupees 10 every year. ஒரு பொருள் வருஷம் வருஷம் என்ன ஆகுதுன்னா 10 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இன்னொரு பொருள் ஒய்ங்கிற இன்னொரு பொருள் வருடம் வருடம் ஒவ்வொரு எவ்ரி இயரும் 15 ருபீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. If in 2008 the price of X is 50 and Y is 90. 2018ல் Xோட ப்ரைஸ் 50, Y வந்து 90. Then which items will be costlier in the year 2020 கேட்குறாங்கம்மா. லிசன் பண்ணுங்கள். அமௌண்ட் இன்க்ரீசஸ் ஃபார் எக்ஸ் எவ்ரி இயர். அதாவது ஒரு முதல் ஃபஸ்ட்டு பொருளோட எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டு 10 ருபீஸ். 2018ல் அந்த பொருளோட விலை வந்து 50. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகும்போது 2020 வரைக்கும் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 50, அப்போ 10 ருபீஸ் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது. 2019ல் அந்த பொருள் என்ன இருக்கும், 16 ஆயிரும். அப்போ 2020ல் 60 + 10 70 ஆயிரும். அதே மாதிரி ஒய்ங்கிற இன்னொரு திங்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா 15 ருபீஸ் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்னால் மைனஸில் குறிப்போம், இன்க்ரீஸ்னால் ப்ளஸில் குறிப்போம். அதே மாதிரி அந்த 2018ல் 90 ருபீஸ் இருந்த பொருள் 2019ல் 15 ருபீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அனதர் திங்ஸ் வந்து 15 ருபீஸ் டிக்ரீஸ் ஆகுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 2020ல் 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இவங்க 2020ல் 70 இருப்பாங்க. இவங்க டிக்ரீஸ் ஆகிறதுனால 19ல் 75 ருபீஸ் ஆகும், 20ல் 60 ருபீஸாகவும் இருப்பாங்க. இப்போ கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இன் 2020ல் எக்ஸோட ருபீஸ் 70 ஆகும், ஒய்யோட ருபீஸ் 60 இருக்கும். அப்போ இது ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது, இது ஒவ்வொரு வருடமும் 15 ருபீஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்தது. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய்யாக இருக்கிறனால த ஐட்டம்ஸ் எக்ஸ் இஸ் காஸ்ட்லியர் தேன் ஒய் இன் 2020. புரிஞ்சுதாமா? அப்போ எக்ஸோட விலை தான் நம்ம என்ன பண்ணுது, காஸ்ட்லியாக இருக்குது. எதை விட ஒய்யோட ப்ரைஸை விட எக்ஸோட விலை தான் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? தென் கவனிமா, இந்த மேட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து க்ளோசர், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். க்ளோசர் அப்படின்னா 2 நம்பரை ஆட் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் இன்டீஜராக இருந்தால் அது க்ளோசர். ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட்டில் பாருங்களேன், 2 நம்பர் கொடுத்து ஈஸ் அண்ட் ஆல்சோ அண்ட் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஈக்குவல்ட் ஆன்சரும் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெப்ரசன்ட் த க்ளோசர் ப்ராப்பர்ட்டிமா ஆப்ஷன் டியை தான் இதுக்கு நேராக எழுதணும். ஓகேவா? தென் செகண்ட் ஒன் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் கொடுத்தா 2 ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று அசோசியேட்டிவ், ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டிவ். எல்லா சைனுமே ஈக்குவலாக இருந்தால் அசோசியேட்டிவ் சொல்லலாம். ஆனால் வெளியில் மல்டிப்ளேவும் உள்ள ப்ளஸ்ஸாக ஆர் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது டிஸ்ட்ரிபியூட்டிவ். அப்போ இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ இது டிஸ்ட்ரிபியூட்டிவ். ரைட் சைட் வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 68 × 25 + 68 × 99. அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஆப்ஷன் ஏ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன்மா. இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டிவில் இருக்குது, அது சப்ராக்ஷன் கொடுக்கல, இங்கே ப்ளஸ் கொடுத்தனால ஓவர் அடிஷன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் 0 ஆடடிங் வித் எனி நம்பர் வி கெட் த சேம் நம்பர். ஸோ சேம்னாவே உனக்கு என்ன வரணும், ஐடென்டிட்டி வரணும். ஐடென்டிட்டியில் இது என்ன ஐடென்டிட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ ஆப்ஷன் இ தான் சூஸ் பண்ணும். அப்போ ஈங்கிறது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடுத்து 4th ஒன் பாருங்கம்மா, ஃபார் எனி 2 இன்டீஜர்ஸ் -5 and 10. -5 10 என்ன பண்ணியிருக்காங்க, வைஸ் வர்சால எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்டாகவும் செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட்டாகவும் எழுதலாம். இதை நம்ம என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகேவாம்மா? இது என்ன ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ். ஆப்ஷன் சி சூஸ் பண்ணுமா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். அடுத்து 1 கொடுத்துருக்காங்க பாரு, எனி நம்பர் மல்டிப்ளை வித் 1 வி கெட் த சேம் நம்பர். இது எதில் படித்தோம், ஐடென்டிட்டியில் படித்தோம். எந்த ஐடென்டிட்டி, சிம்பிள் வந்து இன்டூவில் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ ஆப்ஷன் எது சூஸ் பண்ணலாம்,
ஆப்ஷன் பி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இதை தான் நான் நேராக எழுதியிருக்கேன். எப்பயுமே மேட்ச் வந்து நம்ம இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து 2 numbers இஸ் ஆல்சோ an integer. இது வந்து ஈக்குவல்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. அந்த கொடுக்குற ஆன்சரும் ஈக்குவலாக இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு அண்டர் அடிஷன். இங்கே வந்து ஒரு மல்டிப்ளிகேஷனும் ஒரு அடிஷனும் இருக்கிறனால டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் 2 ப்ராக்கெட் இருக்கா, அசோசியேட்டிவில் ஒரு ப்ராக்கெட் தான் வரும். 2 ப்ராக்கெட் வந்தாவே டிஸ்ட்ரிபியூட்டிவ், நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துருக்கணும். அடுத்தது பாருங்கள், 0 வந்தால் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடுத்து ரெசிப்ரோக்கல் இருக்குது. ஒரு ஆர்டரில் எழுதிட்டு அதை வந்து வைஸ் வர்சாவாக எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஃபஸ்ட்டாக எழுதியிருந்தால் அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷனை சூஸ் பண்ணணும். இது வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து ஆப்ஷன் இ. இது வந்து ஆப்ஷன் இமா. தென் ஃபோர்த் ஒன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது வந்து இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து ஆப்ஷன் பி. இருக்காமல் எல்லா ப்ராப்பர்ட்டியும் நேராக எழுதிரும். இன்றைக்கி இந்த மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வீடியோவும் பிடிஎஃப்பும் அனுப்புகிறேன், காப்பி பண்ணிக்கோங்க. ஃபேர் நோட் தயவு செய்து நீட்டாக எழுதிக்கோங்கம்மா. டவுட் இருந்தால் கேட்டுட்டு கிளாரிட்டி, அதாவது உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு தெளிவாக ஃபேர் நோட் எழுதிக்கோ. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ.